மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு வெண்டை செடி தாங்க பார்க்குறோம். இந்த செடி வந்து நம்ம கலர் செடி மாதிரிங்க. நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா பொதன்னு வளருங்க. மெல்லிசாக இருக்கும், வெண்டை செடி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் வந்து சாஃப்டாக மெல்லிசாக இருக்கும். காய்கள் வந்து நிறையா வைக்கும். பூக்களும் நிறையா வரும், கிளைகளும் நிறையா வரும். இது பாருங்கள், பூ வச்சுருக்கு. இப்போ காய்களை காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், நிறைய செடிகள் போட்டிருக்கேன் நான். அறுவடை வந்து நிறைய விளைச்சல் வருங்க இந்த ரகம் மட்டும். பாருங்களேன், நிறைய கிளைகள் வளரும். பாருங்கள், தனித்தனியாக கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். இதான் பாருங்கள், காய் வச்சுருக்கு பாருங்கள். இதுங்க காய் பெருசாக வந்ததையும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லக்கூடியது. இந்த ரகம் பாருங்களேன். பாருங்கள், காய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன செடி தான், ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது பாட்டுக்கு வளரும். பாருங்கள், ஒரு கொத்தாக காய் வரும் பாருங்களேன். ஒரு காய், 2 காய், 3 காய், 4 காய், நம்ம கொத்தாக காய்கள் வரும். நிறைய காய்கள் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், நாளைக்கு இதை வந்து பறிச்சிடலாம். ஆனால் சின்னதாக தான் இருக்கும் காய்கள் வந்து சின்னதாக இருக்கும். ஒரு காற்று மாதிரி இருக்கும் இந்த காய்கள். இது வந்து ஆயுர்வேதத்தில் நிறைய பயன்படக்கூடிய மூலிகை செடி மாதிரிங்க. இது காட்டுத்தனமாக வளரும், நிறைய காய்கள் வைக்கும். எனக்கு ஒரு 4 செடி இருந்தால் போதும், அதுலேயே எனக்கு நிறைய வெண்டைக்காய் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரகத்தை வந்து ட்ரை பண்ணலாங்க. பாருங்களேன், செடிகள் எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு. ஆனால் இது வந்து ஆடிப்பட்டம் மட்டும்தாங்க போட முடியும். ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் இந்த செடி வந்து வளர்ந்து காய்கள் கொடுக்கும். அது 4 மாதம் ஆகிடுங்க ஈல்டு. இப்போ நான் ஆடியிலே வச்ச நடவு இப்போ தான் வந்திருக்கு. காய்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இதோடைய விதைகளை பறித்து காஃபி மாதிரி போட்டு குடிப்பாங்க. இந்த காய்களை வந்து கடையில் பண்ணுவாங்க. டேஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இதோடைய டேஸ்ட்டு. மற்றபடி நோய் தாக்குதல் அதிகமாகலாம் இருக்காது இதில். மற்ற வெண்டைக்காய் செடியில் வர மாதிரியான நோய் தாக்குதல்லாம் இதில் வராது. அப்படியே கலர் செடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். காய்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். பாருங்களேன், எத்தனை சூடு வந்திருக்கு பாருங்களேன் செடிகள். ஆனால் நல்லா புசுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இந்த செடியோட இலைகளை தொடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நைஸாக இருக்கும். அப்புறம் நிறைய கொத்தாக பூக்கள் வரும். ட்ரை பண்ணுறவங்க ஆடியில் தான் ட்ரை பண்ண முடியும். இப்போ விதைகள் வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இதோடைய விதைகள் வரட்டும், நான் பரவலாக்கம் பண்ணுறேங்க. நன்றிங்க.